ஹாய், வெல்கம் டு ஷிவானி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வருஷம் எல்லாருக்குமே நீல்டு ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமும் நிம்மதியாகவும் கொடுக்கட்டும்னு நான் இந்த பூஜையில் நான் வேண்டிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு தான் நான் விளக்கேற்றிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. எப்போவுமே நாம் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினச்சி பார்க்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டுறது தான் கடவுள்கிட்ட நம்ம எப்போவுமே வைக்கணும். கடவுள்கிட்ட வேண்டாமலே நம்ம ஒன்று கஷ்டப்படாமலே எதுவுமே கிடைக்காதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சும்மா எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடைக்காது. நாம் கஷ்டப்பட்டாதான் நமக்குன்னு ஒரு கிடைக்கும். நிம்மதியாகட்டும், சந்தோஷமாகட்டும், ஒரு பொருளாகட்டும், ஏதாவது ஒன்று வாங்குறதாகட்டும், எதுவுமே ஒன்று நம்ம தேடாமலே, நம்ம கஷ்டப்படாமலே, நமக்குன்னு நம்ம எடுத்துக்காமலே, நமக்குன்னு ஒன்று வாங்காமலே எதுவுமே ஃப்ரீயாக எதுவுமே கிடைக்காது. நாம் கஷ்டப்பட்டாதான் நமக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கும். நம்ம கடவுள்கிட்ட ஒன்று வேண்டுறோன்னா அதுக்காக நம்ம எஃபெக்ட் போடணும். நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்குன்னு ஒரு நல்லது கிடைக்கும். அதுக்காக தான் நான் சரி இந்த மாதம் எல்லாம் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடணும் பூஜைன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரே பூஜை வீடியோவாக கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அத்தனை மணிக்கு எந்திரிச்சிட்டு பூஜைங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வீடு வாசல் கூட்டிக்கிட்டு கோலம் போடுறது, கழுவிட்டு கோலம் போடுறதுன்றதே அதுவே பெரிய வேலை தான். அதுக்காக தான் நான் இது மட்டும் கொடுத்துட்டு மற்ற வேலைங்களெல்லாம் என்னால் அதுக்கான ஒரு டைமிங் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதாவது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம மற்ற வேலைங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் வீடியோவில் அதெல்லாமே சேர்த்து பண்ண முடியாது. இது சிம்பிளாக இன்றைக்கி நான் கோலம் போட்டுட்டு வெள்ளிக்கிழமையோட பூஜை நான் இன்றைக்கி பண்ணிட்டேன். இந்த மாதிரி மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணிட்டேன். யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களால் மார்கழி மாதம் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை, இந்த 2 வெள்ளிக்கிழமை பண்ணிடுங்க. அதாவது இன்னும் வர போகிற ஒரு 2 வெள்ளிக்கிழமையில பண்ணி முடிச்சிடுங்க. அது ரொம்ப நல்லது. நம்ம வருஷம் முழுக்க விளக்கேற்றாதது இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல, அதாவது இந்த மாதம் மட்டும் விளக்கேற்றிட்டா வருஷம் ஃபுல்லு ஏற்றுற மாதிரி பலன்கள் கிடைக்கிதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.